ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? ஆஃப்டர் அ லாங் டைம் நம்ம வந்து மீட் பண்ணுற மாதிரி இருக்கு. பயங்கர பிஸி, அதனால வீடியோ போடுறதுக்கே டைம் இல்லை. இப்போ ஒரு சின்ன ஒரு கேப் கிடைச்சிது, அதனால வந்து வீடியோ இப்போ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு சண்டே vlog தான். இன்னைக்கு வந்து என்னோட இன்ஸ்டியூட் பேட்ச்ல யோகா கிளாஸ் இருக்கு. ஸோ நான் அதை அட்டன் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து 6:45க்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ அட்டன் பண்ணிட்டு நான் கிளாஸை முடிச்சுட்டு நம்ம மீட் பண்ணலாம். என்னடா சண்டே அதுவுமா மார்னிங் 6:45க்கு யோகா கிளாஸா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிப்பீங்க. ஆனா எனக்கு பார்த்தீங்கன்னா, சண்டே அன்னைக்கு எனக்கு யோகா பண்றதுக்கு எனக்கு ரொம்ப ஃப்ரீயா இருக்க மாரி இருக்கும். வீக் டேஸ் எல்லாமே ரொம்ப பிஸியா இருக்கிறதுனால கொஞ்சம் அவசரமா பண்ற மாதிரி இருக்கும். சண்டே வந்து எல்லாருக்கும் லீவுன்றதுனால கொஞ்சம் நம்ம நெறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ சண்டே அன்னைக்கு மட்டும் நான் மிஸ் பண்றதே கிடையாது எப்பவுமே. யோகான்றது வந்து வெறும் ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் தான் நெறைய பேர் நெனச்சுட்டு இருக்காங்க. என்கிட்ட கிளாஸ் அட்டெண்ட் பண்றவங்களே பார்த்தீங்கன்னா, இத்தன நாள் வரைக்கும் நம்ம யோகா பண்ணா நம்ம பாடி வெயிட்ட ரெட்யூஸ் பண்ணிக்கலாமா? இது எவ்ளோ மந்த் டியூரேஷன் இருக்கு? நம்ம எவ்ளோ மந்த் பண்ணணும்? அப்படின்ற மாதிரிலாம் நெறைய பேர் கேட்குறாங்க. ஆக்சுவலி யோகான்றது வந்து வெறும் ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் மட்டும் கிடையாது. யோகான்றது வந்து நம்மளுடைய பாடி வெயிட்ட ரெட்யூஸ் பண்றதுக்காக மட்டுமே பண்றதுலாம் கிடையாது. இட்ஸ் அ ஜர்னி. அதாவது யோகா வந்து ஒரு லாங் ஜர்னி. யோகானா என்னன்னா, நம்ம லைஃப வந்து வெல் டிசிப்ளின்டா லீட் பண்றதுக்கும், அது இல்லாம பிசிக்கலி, மென்டலி, ஸ்பிரிச்சுவலி நம்ம ஹெல்த்தியா இருக்கறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ நான் வந்து ஒரு 8:15 வரைக்கும் நான் பிராக்டிஸ் பண்ணி முடிச்சேன். அதுக்கப்புறமா இன்னைக்கு நானும் ஹஸ்பண்டும் வந்து சிறுவாபுரி கோயிலுக்கு வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். நேஹா நவீனாக்கு வந்து எக்ஸாம்ன்றதுனால அவங்க 2 பேரும் வரல. ஸோ நாங்க 2 பேரும் தான் இன்னைக்கு கிளம்புறோம். இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சிம்பிளா இட்லியும், தேங்காய் சட்னியும் பண்ணிட்டு, நாங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு, நேஹா நவீனாக்கும் ரெடி பண்ணி வச்சுட்டு நான் கிளம்பிட்டேன். பக்கத்துல உள்ள கோயிலுக்கு வீக்லி ஒன்ஸ் ஆர் வீக்லி ட்வைஸ் ஆஃபன் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கோம். ஸோ கொஞ்சம் லாங்கா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சோம். நேஹா நவீனாக்கு வேற எக்ஸாம் இருந்தது. இல்லன்னா அவங்களையும் கூட்டிட்டு போயிருக்கலாம். கோவிலுக்கு போயிட்டு வந்தாலே நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். வேற என்ன விஷயங்கள்லாம் பண்ணா நமக்கு வந்து பாசிட்டிவ் வைப் கிடைக்கும் அப்படின்ட்டு நம்ம இன்னைக்கு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட்டு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து உங்களுக்குள்ள வரணும்னு நீங்க நெனச்சீங்கன்னா, உங்ககிட்ட இருக்க நெகட்டிவ் எனர்ஜிய வந்து முதல்ல டிஸ்போஸ் பண்ணிடுங்க. நெகட்டிவ் எனர்ஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸ், உங்கள சுத்தி இருக்கிற நெகட்டிவ் பீப்பிள், அதுக்கப்புறமா உங்கள எதெல்லாம் வந்து அக்ரெசிவா சேஞ்ச் பண்ணுதோ, அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நெகட்டிவ் எனர்ஜிய தான் கொண்டு வரும். ஸோ இந்த மாதிரி நெகட்டிவ் எனர்ஜிய வந்து நீங்க உங்ககிட்ட இருந்து டிஸ்போஸ் பண்ணீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா பாசிட்டிவ் எனர்ஜி டெவலப் ஆயிடும். எங்க போனாலும் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துடுறோம். மெமரபிளா இருக்கணும்னு சொல்லிட்டு. ஆனா, அந்த டைம்ல குட்டி, குட்டி ஃபன்னும் நடக்கும். ஆனா, இதுவும் ஒரு சின்ன, சின்ன மெமரீஸ் தான். ஒரு வழியா ரெடி ஆயிட்டு ஃபோட்டோஸும் எடுத்துட்டு கிளம்பியாச்சு. அதுக்குள்ளேயே இந்த பப்பு குட்டி வேற வந்து ஃபன் பண்ண ஆரம்பிச்சுட்டான். எங்க கிளம்புனாலும் அவன் கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும். இல்ல எங்கள வெளியே போக விட மாட்டான். ஒரு வழியா பப்புவையும் சமாளிச்சுட்டு நாங்க வெளில போம்போது 9:30 ஆயிடுச்சு. ஸோ 9:30க்கு நாங்க வீட்ல இருந்து கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் பாசிட்டிவ் வைபை இன்க்ரீஸ் பண்றதுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ரிலாக்சேஷன் பண்றதுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் நீங்க கண்டிப்பா பண்ணுங்க. அது உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸையும் கம்மி பண்ணும், நெகட்டிவ் வைபையும் குறைக்கும், பாசிட்டிவ் வைபை வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணும். இந்த சிறுவாபுரிக்கு போற ரூட்டே வந்து ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. எல்லா பக்கமும் நல்ல வயல்வெளியா இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல கிரீனரியா இருக்கும். பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். நெக்ஸ்ட் பாசிட்டிவ் வைப்ப வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரே இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு பயங்கரமாவே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த இடத்த விட்டு நீங்க வெளியில இந்த மாரி ஏதாச்சும் ஒரு கிரீனரியா இருக்கிற இடம் இருந்தாலும் சரி, அது இல்லாம அருவி, ஃபால்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த மாரி இடத்தலாம் நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா, உங்க மைண்ட் சேஞ்ச் ஆயி ஆட்டோமேட்டிக்கா நெகட்டிவ் வைப்ரேஷன் போயிட்டு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். ஒரு வழியா நாங்க கோவிலுக்கு ரீச் ஆகும்போது டைம் பார்த்தீங்கன்னா, ஒரு 10:30 ஆயிடுச்சு. ஆடி மாசம்ன்றதுனால பயங்கர கிரவுடா இருந்தது. அது இல்லாம நாங்க போன அன்னைக்கு மறுநாள் வந்து ஆடி கிருத்திகை. நாங்க சண்டே அன்னைக்கு போனோம். மண்டே அன்னைக்கு ஆடி கிருத்திகைன்றதுனால சண்டேவே பயங்கர கிரவுடு. ஆனா சாமி வந்து நல்லா சூப்பரா பார்த்தோம். சாமி பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. கிரவுட் வந்து எக்கச்சக்கம் தான். அதுக்கு என்ன பண்ண முடியும்? நம்ம கிரவுட்ல நின்னு சாமி பார்த்தா தானே நமக்கு அதுக்கான பலன் கிடைக்கும்.
நெக்ஸ்ட்டு பாசிட்டிவ் வைப்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன ரிலீஜியனாக இருந்தாலும் சரி, நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ, உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ, வீக்லி ஒன்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை மந்த்லி ஒன்ஸாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எந்த சாமி பிடிக்குதோ அந்த கோவிலுக்கோ, சர்ச்சுக்கோ இந்த மாதிரி எங்கே போனாலுமே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கண்டிப்பாக கிடைக்கும். கடவுள்ன்றது எல்லாருக்குமே ஒன்று தான். ஆனால் நம்ம அந்த கடவுளை வழிபடுற விதம் தான் வேறு. ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு விதமாக வழிபடுறோம். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இந்த சிறுவாபுரி கோவில் வாசல்ல பார்த்தீங்கன்னா, நெறைய காய்கறி கடை வச்சிருப்பாங்க. இங்க வந்து வாழைத்தோப்பு அதிகமா இருக்கிறதுனால, வாழைத்தண்டு, வாழைக்காய், வாழைப்பூ எல்லாமே அதிகமா கிடைக்கும். நல்லா ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும். அதுதான் மெயினு. ஸோ, நான் எனக்கு தேவையானது மட்டும் நான் கொஞ்சம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணேன். எல்லாம் வாங்கிட்டு, நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோட நாங்க வந்து மறுபடியும் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. பாசிட்டிவ் எனர்ஜிய டெவலப் பண்றதுக்கு வந்து ஃபைனலா உங்களுக்கு ஒரு டிப் குடுக்குறேன். உங்கள சுத்தி இருக்கிற இடத்த வந்து நல்லா கிளீனா, நீட்டா வச்சுக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். அதுக்கப்புறம் விளாக் பார்த்தீங்கன்னா, ஈவினிங் தான் கன்டின்யூ ஆகுது. இந்த பிளெண்டருக்கு வந்து இன்னைக்கு ஒரு வேலை குடுக்க போறேன். இன்னைக்கு வந்து ஒரு கேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு வந்து ஆரஞ்சு ஹனி கேக் பண்ண போறேன். இதுக்கு வந்து நான் ஒரு 3/4 கப் சுகர் எடுத்திருக்கேன். சுகர வந்து நல்லா மிக்ஸியில கிரைண்ட் பண்ணிட்டு 100 கிராம் அளவு பட்டரோட அதில சேர்த்துக்கிறேன். இதில 1 கப் அளவு கர்டையும் நான் இதில சேர்த்துக்கிறேன். எக்லெஸ் கேக் தான் பண்ண போறேன். அதனால நான் வந்து கர்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இத வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்ககிட்ட பிளெண்டர் இல்லன்னா விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்குங்க. ஸோ இந்த கேக் பண்ணுறதுக்கு வந்து நான் 2 ஆரஞ்சு எடுத்திருக்கேன். 2 ஆரஞ்சும் நல்லா ஜூஸ் போட்டு எடுத்துக்கலாம். ஆரஞ்சு ஹனி கேக்குன்றதுனால தான் நான் வந்து இன்னைக்கு நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணல. ஒயிட் சுகர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் இல்லாம நான் இந்த கேக் வந்து மைதால தான் பண்றேன். நம்ம எப்பவுமே வந்து கோதுமை, ராகி மாவு அந்த மாரி தான் நம்ம அதிகமா யூஸ் பண்றோம். சரி இந்த டைம் வந்து மைதா யூஸ் பண்ணா தான் அந்த கலர் வந்து உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா கிடைக்கும்ன்றதுனால நான் இந்த வாட்டி மைதா யூஸ் பண்றேன். இதுல 1 கப் மைதாவ ஆட் பண்ணிட்டு 1 ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கிறேன். இதுல வந்து கொஞ்சமா ஆரஞ்சு எசன்ஸ் ஆட் பண்றேன். நீங்க வேண்டானா ஸ்கிப் பண்ணிக்கங்க. இத வந்து இப்ப நீங்க கட் அண்ட் ஃபோல்டு மெத்தட்ல வந்து நல்லா பேட்டர வந்து மிக்ஸ் பண்ணிக்கங்க. இந்த மெத்தட்ல மிக்ஸ் பண்ணீங்கன்னா தான் வந்து உங்களுக்கு கேக் நல்லா சாஃப்ட்டா கிடைக்கும். ஸோ பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த மாரி ஒரு கன்சிஸ்டன்சி வேணும். அப்படி இல்லன்னா நீங்க கொஞ்சமா பால் வேணா இதுல ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒரு கேக் ட்ரே எடுத்திருக்கேன். கேக் ட்ரேல வந்து பட்டர் இல்லன்னா கீ ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா கிரீஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஆக்சுவலி இத கிரீஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமா ஃப்ளோர் இதில ஆட் பண்ணி நீங்க நல்லா ஸ்ப்ரெட் பண்ணணும். நான் அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட்டா மறந்துட்டேன். நான் இதில அப்படியே பேட்டர் ஆட் பண்ணிட்டேன். ஆனா இதுவும் எனக்கு ஒட்டாம தான் வந்துச்சு. நீங்க ட்ரை பண்ணும்போது கண்டிப்பா வந்து கொஞ்சமா ஃப்ளோர் ஆட் பண்ணிக்கங்க. இன்னும் உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா வரும். ஸோ இதில வந்து நம்ம கேக் பேட்டர ஆட் பண்ணி 15 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண பேன்ல வச்சு நம்ம பேக் பண்ணணும். நான் இது ஆல்ரெடி வந்து 15 மினிட்ஸ் முன்னாடி இந்த பேனை வந்து வச்சுட்டேன். ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து லைட்டா தட்டி விட்டுட்டு நம்ம இந்த பேன்ல வச்சுக்கலாம். மைதா, ஒயிட் சுகர் நம்ம சேர்த்து நம்ம கேக் பண்றது வந்து ஹெல்த்தி கிடையாது தான். ஆனா நம்ம என்னைக்காச்சும் ஒரு நாள் பேக்கரியில வந்து கேக்லாம் பசங்களுக்கு வாங்கி தான் குடுக்குறோம். அந்த மாரி நம்ம இத நெனச்சுக்க வேண்டியது தான். ஸோ கேக்க வந்து பேக் பண்றதுக்கு வச்சுட்டு, நான் இன்னொரு பேன்ல வந்து கொஞ்சமா ஒயிட் சுகர் ஆட் பண்றேன். இது ஒரு 1/4 கப் அளவு இருக்கும். 1/4 கப் ஒயிட் சுகருக்கு 1/4 கப் அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். அதில வந்து நம்ம ஹனி ஆட் பண்ணிக்கலாம். சுகர் போட்டு ஹனி போட்டா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. வெறும் ஹனி மட்டும் ஆட் பண்ணீங்கன்னா, அந்த ஹனியோட அந்த ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு டாமினேட் பண்ணிடும். ஸோ இதில ஹனி ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா கம்பி பதத்துக்கு முன்னாடி உள்ள ஸ்டேஜில வந்து நம்ம இத ஆஃப் பண்ணிடணும். கம்பி பதம் வரணும்னு தேவை கிடையாது. ஸோ இந்த சுகர் சிரப்பை வந்து நம்ம பாதி அளவு ஒரு பவுல்ல சேர்த்துக்கலாம். மீதி பாதியை வந்து நம்ம ஜாம் போட்டு நம்ம அது ஒரு தனியாக ஒரு சிரப் வந்து நம்ம இப்போ ரெடி பண்ண போகிறோம். இந்த சுகர் சிரப்பில் 1 ஸ்பூன் அளவு நான் ஜாம் ஆட் பண்ணுறேன். இது வந்து மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாம் தான் நான் ஆட் பண்ணுறேன். உங்ககிட்ட என்ன ஜாம் இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதை சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி மெல்ட் ஆக்கிக்கலாம் அந்த ஜாமை. இந்த ஜாம் வந்து எதுக்காக நான் ரெடி பண்ணுறேன்னா, அது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கலர் கிடைக்கும். பார்க்கறதுக்கு வந்து ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும்ன்றதுக்காக தான். இது வேண்டானா நீங்கள் இந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த ஜாம் வந்து நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து இதையும் ஒரு பவுலில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சுகர் சிரப்பும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஜாம் ஆட் பண்ண ஜாம் சுகர் சிரப்பும் ரெடி ஆயிடுச்சு. கேக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 to 45 மினிட்ஸ் ஆகும் இது வந்து பேக் ஆகிறதுக்கு.
இப்போ கரெக்டாக ஒரு 40 மினிட்ஸ் ஆயிருக்கு. இப்போ கேக் வந்து பேக் ஆயிடுச்சான்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு டூத் பிக்கை இன்சர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த டூத் பிக்கில் வந்து ஒட்டாமல் வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒட்டியிருக்கு. இன்னும் கொஞ்சம் பேக் ஆகணும். ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே நமக்கு வந்து கேக் ரெடி ஆகிடும். ஸோ ஆயிடுச்சு. நமக்கு ஒரு 45 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா டூத் பிக்கில் வந்து ஒட்டாமல் வந்திருக்கு. ஸோ நமக்கு வந்து கேக் ரெடி. ஸோ கேக் ரெடி ஆனதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் ஆற வைங்க. ஆற வச்சதுக்கப்புறமா நீங்கள் பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் அந்த கேக் ட்ரேயில் வந்து கீ மட்டும்தான் ஆட் பண்ணேன். நான் டஸ்டிங் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன்னு சொல்லியிருந்தேன். ஆனாலும் எனக்கு வந்து கேக் வந்து ஒட்டாமல் தான் வந்திருந்தது. ஸோ இப்போ ஆறிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம். கேக் வந்து நிறைய வெரைட்டியில் வந்து நமக்கு பேக்கரியில் கிடைக்க தான் செய்யுது. ஆனால் நம்ம வீட்டில் வந்து பண்ணுற ஹோம்மேட் கேக் வந்து எப்போவுமே ஒரு ஸ்பெஷல் தான். நான் வந்து கேக் பேக்கிங் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, கோவிட் டைமில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ வந்து எல்லாருமே ஃப்ரீயாக இருந்தோம் இல்லையா? ஸோ அதனால் நியூ ரெசிபீஸ் எல்லாமே ட்ரை பண்ணிகிட்ருப்பேன். ஆப்வியஸ்லி கோவிட் டைமில் வந்து நிறைய பேர் கேக் பேக் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னோட சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் வந்து நிறைய பேர் வந்து கேக்கை வந்து பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. நானும் அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் டைமாக வந்து நான் கேக் ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் டென்ஷனாக இருந்தது, நர்வஸாக இருந்தது எப்படி வருமோன்னு சொல்லிட்டு. ஆனால் சூப்பராக வந்திருந்தது என்னோட ஃபர்ஸ்ட் கேக்கே. அந்த கேக்கோட பிக்சர் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக நான் அந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். இப்போ இந்த கேக்கில் வந்து ஃபோர்க் வச்சு நம்ம நல்லா குத்தி விட்டுக்கலாம். அப்போ தான் அந்த சுகர் சிரப் வந்து கேக்கில் நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹனியும் சுகரையும் ஆட் பண்ணி நம்ம செஞ்சு வச்சுருக்க சுகர் சிரப்பை இதில் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க. அப்போ தான் கேக் ஃபுல்லாகவே அந்த ஸ்வீட்னஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் லேயர் வந்து நம்ம ஜாம் வந்து ஆட் பண்ணி சிரப் செஞ்சு வச்சுருக்கோம்ல, அதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் வந்து இதே மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா டெசிகேட்டட் கோகோனட். இது உங்ககிட்ட இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா வந்து பிரச்சனை இல்லை. இது நீங்கள் இப்படியே கூட இந்த கேக்கை சர்வ் பண்ணலாம். நான் இது என்கிட்ட இருந்தது. ஸோ அதனால் நான் இதில் மேலே ஸ்ப்ரெட் பண்ணுறேன். கேக் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருந்தது. அதுவும் இல்லாமல் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. சூப்பரான ஒரு ஹோம்மேட் ஆரஞ்ச் ஹனி கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அன்னைக்கு ஈவினிங் வந்து கேக்கை வச்சு நாங்கள் ஃபேமிலியோட ஸ்நாக்ஸ் டைமை வந்து கம்ப்ளீட் பண்ணோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.